ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் 3வது ஓடியை ரிவ்யூ பண்ண போறேன். இந்தியா அந்த மேட்ச் 9 விக்கெட் கையில வச்சு ஜெயிச்சிருந்திருக்கா. இந்த ஓடிஐ சீரீஸ் 3-0 ஜெயிச்சிருந்திருக்கா. எதிர்பார்த்த விஷயம் தான். இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11 ஆரம்பிச்சேன்னா இந்தியா 11 பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். சில மாற்றம் நான் ஒரு ப்ரீவியூலயே நான் சொன்னேன். இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி ஃபிட்டா இருந்திருந்தா விளையாடணும்னு சொன்னேன். உள்ள கொண்டு வந்தா குல்தீப் யாதவ ஒக்காத்தி வைப்பான்னு எதிர்பார்க்கல. ஆனா ஒருவேளை ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்பின்னரா பாக்குறான்னா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஹர்ஷ் தூபே 2 பேருக்குமே இந்த மேட்ச் 2 ஸ்பின்னரா வாய்ப்பு கொடுத்தா. அப்புறமா நான் குர்னூர் பிரார் அண்ட் பிரின்ஸ் யாதவ் அலாங் வித் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த 3 சீமர் போறோம்னு சொன்னேன். ஆனா பிரசித் கிருஷ்ணாக்கு அவ வாய்ப்பு கொடுத்தா. இந்த ட்ராக்ல கொஞ்சம் பவுன்ஸ் இருந்தது. அவர் 5 விக்கெட் எடுத்தார். கேஎல் ராவ்ல ரெஸ்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. நான் இஷான் கிஷனை ரெஸ்ட் பண்ணிட்டு கேஎல் ராவ் பேட்டிங் கொடுத்துருப்பேன். ஏன்னா இஷான் கிஷன் போன மேட்ச் 125 ரன் அடிச்சார். முதல் இன்னிங்ஸ்ல முதல் மேட்ச்ல ஒரு 70 ரன் அடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஆனா இஷான் கிஷனுக்கு இந்த மேட்ச் பேட்டிங் கிடைக்காததுனால அது ஒன்றும் அது பெருசா வேற மாதிரி அமையல. ஸோ இந்த மாற்றம் தான் இந்தியா பண்ணா. இப்ப ஆப்கானிஸ்தான் பார்த்தோம்னா எதனால செதிகுல்லா அட்டரை ரெஸ்ட் பண்ணான்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அப்புறமா அவர் சப் ஃபீல்டரா ஒரு கேட்ச் வேற பிடிச்சார். இந்தியாவுக்கு எதிராக ஒரு ஓடிஐ சீரீஸ் எவ்வளவு தடவை விளையாடுவா ஆப்கானிஸ்தான். செதிகுல்லா அட்டல் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பேட்ஸ்மேன். அவரை ரெஸ்ட் பண்றதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. ஜார்விஷ் சூலி போன மேட்ச் கிராம்ப் அந்த மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் நினைச்சேன். ஆனா இந்த மேட்ச் திருப்பி கொண்டு வந்தா அஸ்மத்துல்லா உமர்ஜாய் போன மேட்ச் உடம்பு சரியில்லை. அவர் இந்த மேட்ச் விளையாடினார். அப்புறம் ஃபரீத் அஹமத் ஸ்குவாட்ல இல்லைன்னு நினைச்சேன். இது எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப இந்த புதுசா வந்த போலருக்கு முன்னாடியே ஃபரீத் அஹமத் தான் ஸ்குவாட்ல அவ்வளவு வருஷமா இருந்திருந்தார். அவருக்கு முன்னாடி இந்த புதுசா 3 பேரை கொண்டு வந்துட்டு அவளுக்கு அந்த டெபியூ கொடுக்கறது எனக்கு புரியவே இல்லை. ஆனா ஃபரீத் அஹமத் தான் ஃபசரக் ஃபரூக்கிக்கு அப்புறமா பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருந்தார். ஸோ எனக்கு புரியவே இல்லை. இந்த மேட்ச் விளையாடினர், சரியா போடல. ஆனாலுமே அந்த வாய்ப்பு முன்னாடியே ஃபரீத் அஹமதுக்கு தான் கிடைச்சிருந்துருக்கணும். ஆப்கானிஸ்தான் டாஸ் ஜெயிச்சுட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா. நான் ப்ரீவியூல சொன்னேன், அதான் எந்த கண்டிஷன்ஸுமே அவளோட டெம்ப்ளேட்டே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 180 ரன் அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ண பார்க்கலாமான்னு அவளோட டெம்ப்ளேட். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்குள்ள போனோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிச்ல கொஞ்சம் பவுன்ஸ் இருந்தது. பிரசித் கிருஷ்ணா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அவர் ஷார்ட்டர் லிங்க்ஸ் போடுவார், கொஞ்சம் மேல போடணும்னு சொன்னேன். பிரசித் கிருஷ்ணா ஒரு பொதுவா எந்த லெங்க் அடிக்கிறதோ கொஞ்சம் மேல போட்டு இன்னைக்கு. அதனால நான் பார்த்தோம் நிறைய ஸ்லிப்புக்கெல்லாம் கேட்ச் போச்சு. இன்னைக்கு நன்னா போட்டார். அந்த பிச்சுக்குமே சூட்டட் வே தட் ஹி வாஸ் bowling ஆல்சோ. குர்னூர் பிரார் இன்னைக்கு கொஞ்சம் ரன்னுக்கு போனார். ஆனாலுமே சில சமயம் அவருமே அந்த சரியான அந்த லெங்க் அடிச்சார். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் இந்த நியூ பால் நல்லா பண்ணா. ஆப்கானிஸ்தான் எப்படின்னா காலே நகர்த்தாத நின்ன இடத்துல இருந்தே அடிக்க பார்த்துட்டு இருந்தா. ப்ரீவியூல என்ன சொன்னேன், இப்ப எனக்கு பிச்சு இந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொன்னேன், அந்த முதல் 10 ஓவர்ல ஒரு 55 ரன் வரணும், ஒரு ஸ்டார்ட் கிடைக்கணும்னு சொன்னேன். ஆனா ஒரு 2 விக்கெட் போயிருந்திருக்கு. பந்து நிறைய பவுன்ஸ் ஆகுதுங்கும் போது கொஞ்சம் பொறுமையா விளையாண்டிருந்திருக்கலாம். ஆனா நிறைய பேர் நின்ன இடத்துல இருந்தே சுத்த பார்த்தா, இப்ராஹிம் ஜாத்ரா இருந்தா நின்ன இடத்துல இருந்தே ஒரு டிரைவ் விளையாட பார்த்து காட் பிஹைண்ட். ஸோ ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேனும் சரியா விளையாடல. நான் போன வீடியோல ஆப்கானிஸ்தானோட ஒரு வேர்ல்ட் கப்க்கு எந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் தயார் பண்ணலாம்னு நான் ஒரு போட்டேன். அந்த கேஸ்ல நான் ரஹமத் ஷா கேப்டனா போட்டு அஸ்மத்துல்லா ஷேரியை நான் பெஞ்ச்ல உட்காத்தி வச்சிருந்தேன். ஆனா இந்த கேஸ்ல அவர் ஒரு 100 அடிச்சிருந்திருக்காரு. அவரோட கெரியர்ல ஒரு முதல் 100. இப்ப எதனால நான் இப்ப பண்ணியிருந்தேன்னா, இப்ப அவளோட டெம்ப்ளேட்டே ஒரு 35 ஓவர் வரைக்கும் செட் பண்ணிட்டு அப்புறமா அந்த கடைசியில என்ட்ரி பாயிண்ட் பிளேயர்ஸ் 280 எடுத்துன்னு போறதுக்கு. ஆனா இந்த ஓடிஐல கண்டிஷன்ஸ்ன்னு பார்த்தா சில சமயம் கொஞ்சம் பொறுமையா ஸ்டார்ட் பண்ணணும், சில சமயம் கொஞ்சம் வேகமா ஸ்டார்ட் பண்ணணும். அதனால்தான் அந்த 2 கியரும் இருக்கணும்னு சொன்னேன். இந்த கேஸ்ல அவர் 89 ஆஃப் 103 இருந்தார். அந்த இன்னும் கொஞ்சம் பிரிஸ்கா விளையாடக்கூடிய கியர், அதுவும் நிறைய விக்கெட் போன உடனே இந்த பிரிஸ்கா விளையாடக்கூடிய கியர் பொதுவா இருக்குன்னு காட்டார். ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, அதுக்கப்புறமா கடைசியில என்ன சொல்றது, கஜான் ஃபரீத் அஹமத் இவாள்லாம் இறங்கின்னு இருக்கா.
அவர் அந்த சமயத்துல அடிக்காத அவளுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருக்க 2 ரன் அவுட் வேற ஆச்சு. அந்த ஒரு ஓவர் வந்து கசான்ஃபேர் வந்து இவர் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்காக சிங்கிள் ஓடுன ரன் அவுட். அடுத்த ஓவர் வந்து இவர் ஃபரீத் அஹமதுக்கு இவர் ஸ்ட்ரைக் கொடுக்க பாக்குறார். ஸோ 89 ஆஃப் 103 இருந்துட்டு ஒரு செட் பேட்ஸ்மேன் கடைசி ஒரு 30 பந்துல 13 ரன் தான் அடிக்கிறார்னா அது வந்து ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு முடிவு. ஸோ அவர் வந்து அண்ணா தான் விளையாடினார். ஆனா வந்து ஒரு கேப்டன் அவர் இந்த இன்னிங்ஸ இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு போயிருந்திருக்கணும். ஆனா கடைசியில பவுலருக்கெல்லாம் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருந்தார். அவருக்கும் ரன் வரல. எனக்கு புரியவே இல்லை. ஸோ அதை பத்தி தான் ஆப்கானிஸ்தானோட பேட்டிங்கை பத்தி சொல்லுவேன். அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் வந்து திருப்பியுமே ஓடிஐல வந்து அவர் அந்த பேட்டிங்கும் நல்லா பண்ணியிருந்திருக்கார். பவுலிங் இன்னைக்கு சரியா போடல. ஆனா ஓடிஐ தான் அவரோட பெஸ்ட் ஃபார்மேட் அவர் பார்த்துருக்கோம். நல்ல வேலை முகமது நபியை திருப்பி கொண்டு வந்தா பெரிய ஒரு இம்பாக்ட்லாம் அவர் கிரியேட் பண்ணல. ஆனா அவர் தான் இந்த டீம்ல விளையாடணும். போன மேட்ச் தான் உக்காத்தி வச்சான்னு புரியவே இல்லை. இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியூல என்ன சொன்னேன், நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பவர் பிளேல போடுறதுக்கான வாய்ப்பு என்ன டு சி டெஸ்ட் பண்ணலான்னு. ஆனா அவ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் லைன் சீமரை விளையாடிட்டதுனால அந்த வாய்ப்பு கிடைக்கல. இனி கொஞ்சம் ரன்னுக்கு போனர். ஆனா போக போக போடுறச்சே எந்த அளவுக்கு தேர்வர் இந்த முதல் 10 ஓவர்ல போடுறதுக்குன்னு பார்க்கலாம். பிரசித் கிருஷ்ணா வந்து நான் உக்காத்தி வச்சிருந்துருக்கணும்னு சொன்னேன். ஆனா இந்த மேட்ச் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிச்சும் கிடைச்சது. அவருக்கு 5 விக்கெட் எடுத்தார், நன்னா போட்டார். வாஷிங்டன் சுந்தர் திருப்பியுமே நன்னா போட்டார். போன மேட்சுமே ஒரு 7 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்தார். இன்னைக்குமே 8 ஓவர் 23 ரன். ஹர்ஷ் தூபே வந்து ஓகேயா போட்டார். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இந்த சீரீஸ் 3-0 ஜெயிக்கிறது எதிர்பார்த்த விஷயம் தான். ஆனா ஒரு சில கேள்விக்கு பதில் வந்து கிடைச்சிருந்திருக்கு. இல்லைன்னா அது வந்து அந்த பதில் வந்து கிடைக்கிறதுக்கு இப்பதான் ஒரு ஆரம்பமா இருந்திருக்கு. இப்ப பேட்டிங்னு வந்தோம்னா ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் செகண்ட் ஓடிஐ 100 எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்குவாட்குள்ள வருது கஷ்டம். ஏன்னா சுப்மன் கில் ஓப்பனிங், ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங்னா 2 பேருமே ரோஹித் சர்மாலாம் டிராப் பண்ண போறது கிடையாது. அவர் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்ததுன்னா அவர் தான் விளையாட போறார். ஸோ ஜெய்ஸ்வால் வந்து ஸ்குவாட்ல வருது கஷ்டம். இஃப் ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு பிளே இந்த ஸ்குவாட். அவருமே நல்லா விளையாண்டார். ஆனா ஜெய்ஸ்வால் வந்து அவர் பண்ண வேண்டியதை அவர் வந்து பண்றார். ஸ்ரேயஸ் ஐயரும் கடைசியில ரன் தேய்த்தினார். ஆப்கானிஸ்தானுக்கு ஒமர் ஜாய் ஒரே ஒரு நியூ பால் த்ரெட் தான். அவர் வந்து சரியா போடல. ஜியாவுர் ரஹ்மான் நான் சொல்லிட்டே இருக்கேன், அந்த புதுசா அந்த சீமர்லாம் கொண்டு வந்திருக்கா தேடுற மாதிரி எல்லாம் தெரியல. ஃபரீத் அஹமத் வந்து நான் நியூ பால கொடுப்பான்னு நினைச்சேன், ஃபர்ஸ்ட் சேஞ்சுன்னு கொடுத்தா. ஆனா அவர் ரொம்ப சுமாரா போட்டார். அல்லா கசான்ஃபர் 3 ஓவர் தான் போட்டார். ஆனா அந்த இந்தியா பேட்ஸ்மேன் எதிராக அந்த ஸ்பின்னை வச்சுன்னா நகர்த்த முடியாது. ரஷீத் கான் வந்து பழைய ரஷீத் கான் கிடையாது. பேட்ல பட மாட்டேங்கிறது. பவுலிங்லயே ஒரு ஓவருக்கு 7 ரன் கொடுத்தார். முகமது நபி வந்து ஒரு 6 ரன் கொடுத்தார். பட் ஒன்றும் பெருசா ஒரு இம்பாக்ட் மேனா கிரியேட் பண்ணல. ஸோ இந்த பவுலிங்னு பார்த்தோம்னா இப்ப இந்த T20க்கும் ஓடிஐக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, இந்தியா பிளேயர்ஸ் வந்து ஸ்பின் ரொம்ப நல்லா விளையாடுவா. ஆனா கசான்ஃபர் T20க்கும் கசான்ஃபர் ஓடிஐலையும் இந்த மிடில் ஓவர்ஸ்ல போடுறது அந்த வித்தியாசம். ஓடிஐல மிடில் ஓவர்ஸ்ல போடுறது இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பவுலிங் T20 வந்து அந்த ரன் ரேட் ஒரு டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு வேளை சுத்தி அவுட் ஆயிடலாம். ஆனா இந்த கேஸ்ல பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கு டைம் இருந்ததுன்னா அல்லா கசான்ஃபர் வந்து கஷ்டம் படலாம். ரஷீத் கான் பழைய மாதிரி இல்ல. ஒருவேளை முஜீபை கொண்டு வர முடியுமா? ஒருவேளை இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இப்ப ஃபரீத் அஹமதும் சரியா போடலன்னா ஒமர் ஜாய், ஃபசல் ஃபரூக்கி இன்னொரு அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிச்சான்னா இப்ப ரஷீத் கான் வந்து இன்னொரு 1.5 வருஷம் இருக்கு இந்த வேர்ல்ட் கப் வரைக்கும். இந்த மாதிரி போயிருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இப்ப ஒரு முஜீபுர் ரஹ்மானோ ஒரு முகமது நபியோ ஸ்பின் விளையாடிட்டு ரஷீத் கானையே உக்காத்தி வச்சிடலாம். அப்ப நிறைய பேர் வந்து இப்படி பண்ண மாட்டாலா இருக்கும். ஆனா ஒரு பிளேயரோட ரெப்யூட்டேஷன் எவ்வளவு பெருசா இருந்தாலுமே சரியா பண்ணலைன்னா அந்த கரெக்டான முடிவை தான் எடுக்கணும். டீமுக்கு என்ன ஒரு நல்லதுன்னு பார்த்துட்டு அந்த முடிவை தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த 2 டீமோட வேர்ல்ட் கப் 11மே நான் சொன்ன மாதிரி ஒரு சீரீஸை நான் ரிலீஸ் பண்ண போறேன். இந்த ரோட் டு 2027 வேர்ல்ட் கப்ல பொதுவா அந்த டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸை வந்து பார்த்துட்டு யாரெல்லாம் எடுக்கலாம்னு நான் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீடியோ போட போறேன். அது வந்து எனக்கு வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை வாட்சர்.